ஸோ இந்த வீடியோல வந்து எக்ஸ்பென்ஸ் மேனேஜ்மெண்ட்னா என்ன? அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சஸ் வந்து எப்படி ஆட் பண்றது? பண்ண எக்ஸ்பென்சஸ எப்படி மேனேஜ் பண்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்பென்சஸ்னா, ஏதாவது திங்ஸ் வாங்குறது, இந்த ஃபியூயல் அத ஃபில் பண்றது, அதாவது பெட்ரோல், டீசல்லாம் இருக்குல்ல. இது வண்டிக்கு செலவு பண்றது. அதுக்கப்புறம் வந்து கரண்ட் சார்ஜஸ், சேலரீஸ், இந்த ஹவுஸ் கீப்பிங் அது கேஷ் வந்து எப்படி ஹவுஸ்க்கு ஹேண்ட் ஓவர் பண்றது. சில கேட்டகரிஸ்லாம் இருக்கு. இது எல்லாமே எக்ஸ்பென்சஸ்ல வரும். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த எக்ஸ்பென்சஸ் கேட்டகரிஸ் வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அது எப்படி ஆட் பண்றது, எப்படி மேனேஜ் பண்றது பார்க்கலாம். ஸோ இதுல வர கேட்டகரிஸ்ல பாருங்க. ஓகே. இதுல வந்து அந்த கேஷ் வந்து ஹேண்ட் ஓவர் பண்றது எம்டி கிட்ட அது இருக்கு. அதுக்கப்புறம் இந்தியன் பேங்க்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்றது இதுவும் எக்ஸ்பென்சஸ்ல தான் வரும். ஸோ வாட்டர் எக்ஸ்பென்சஸ், அது வந்து அந்த வண்டிக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றது, அடுத்தது சேலரீஸ், சம் மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் ஆனது மெயின்டெயின் பண்றது. இது எல்லாமே வந்து இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் வருமே. அதுக்கப்புறம் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ், அது அடுத்தது லோடிங், அன்லோடிங் இது எல்லாமே. லைக் இப்போ வந்து பென் பில் சைட்ல வந்து பென் வந்து வாங்குறோம்னா, அதுவும் அந்த எக்ஸ்பென்சஸ்ல தான் வருமே. ஸோ ஒரு ஒரு கடையில கடைக்காக நம்ம ஏதாவது திங்ஸ் வெளிய இது வாங்குறோம்னா, இல்லைன்னா ரிப்பேர் பண்ணத அகைன் வந்து அத மெயின்டெயின் பண்றது, இது எல்லாமே வந்து இந்த எக்ஸ்பென்சஸ்ல தான் வரும். இப்ப பார்த்தா ஃபியூயல் எக்ஸ்பென்சஸ் வருதா? அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், டொனேஷன் பே பண்றது, டெலிவரி சார்ஜஸ், அ கன்வேயன்சஸ் எக்ஸ்பென்சஸ், அடுத்தது பிசினஸ்க்காக சேல்ஸ் ப்ரமோஷன் பண்றது, அட்வர்டைஸ்மென்ட், பூஜா எக்ஸ்பென்சஸ் இது எல்லாமே இந்த எக்ஸ்பென்சஸ்ல தான் வரும். ஸோ இதான் எக்ஸ்பென்சஸோட கேட்டகரிஸ். இது மாரி செலவு இது பண்றோம்னா, இந்த இடத்துல வந்து நம்ம ஆட் பண்ற மாரி இருக்கும். ஓகே. என்னென்ன கேட்டகரிஸ் பார்த்தாச்சா? இப்ப எப்படி ஆட் பண்றது பார்க்கலாம். ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு ஹிஸ்ட்ரி மாரி ஷோ ஆகுதா? அ இ இது என்னது பார்க்கலாம். இது எதுக்காக இந்த எக்ஸ்பென்சஸ்னா டொனேஷன் பண்றதுக்காக. இங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல சும்மா நியர் டெம்பிள் ஃபங்ஷன் அப்படி கொடுத்து 1000 குடுத்துருக்காங்க. இன்னொன்னு இருக்கா? இத கிளிக் பண்ணுனா ஸோ, இங்க பார்த்தீங்கன்னா, கேஷ் ஹேண்ட் ஓவர் டூ எம்ப்டி ஹவுஸ்ன்னு இருக்கு. இது ஒரு எக்ஸ்பென்சஸ். ஸோ, ஹேண்ட் ஓவர் சொல்லிட்டு இங்க வந்து அமௌண்ட் காட்டுது. ஸோ, இது ஒரு ஹிஸ்ட்ரி மாரி நம்மளுக்கு ஷோ ஆகும். ப்ரீவியஸா என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்கோ, அத வந்து செக் பண்ணணும். இப்போ லா அ ஓகே. என்கிட்ட இப்போ ஒரு ஐடி இருக்கு. வவுச்சர் நம்பர். இந்த இடத்துல வந்து எப்படி நம்ம ஃபில்டர் பண்ணலாம்னா, வவுச்சர் நம்பர் இது மாரி இந்த ரெஃபர் நம்பர் இருக்குல்ல, இதெல்லாம் வச்சு இந்த இடத்துல ஃபில்டர் பண்ணோம்னா, நம்மளுக்கு தேவையான இந்த ஹிஸ்ட்ரி வந்து கிடைச்சிரும். இப்ப என்கிட்ட ஒரு அ நம்பர் இருக்கு. வவுச்சர் நம்பர். அது அது எதுக்கான எக்ஸ்பென்சஸ் நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நான் இந்த இடத்துல வந்து அத பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ என்டர் குடுத்தேன்னா, எனக்கு அந்த நம்பர் வந்து ஃபில்டர் ஆகி, இங்க அந்த ஹிஸ்ட்ரி மாரி ஷோ ஆகும். இந்த இடத்துல நம்ம வியூ குடுத்து இந்த ஆக்ஷன்ல நான் அது எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரெஃப்ரெஷ் பண்றதுக்காக இந்த இது குடுத்துருக்காங்க பட்டன். அண்ட் இது வந்து ஃபில்டர். ஸோ நம்ம இந்த ஃபில்டர்ல வந்து எந்த டேட்ல வந்து எந்த டேட்லருந்து இப்போ எனக்கு வந்து வவுச்சர் நம்பர் எதுவுமே தெரியலன்னா, நான் ஜஸ்ட் இந்த 20லருந்து ஆ எண்ட் டேட் வந்து அதுவே 20 குடுத்துக்கிறேன். 28 ஓகே. நான் 28 குடுத்துக்கிறேன். அந்த செலக்ட் ஒன் மோர் எக்ஸ்பென்சஸ் கேட்டகரி. ஸோ இது கேஷ் அண்ட் ஹேண்ட் ஓவர் டூ எம்ப்டி ஹவுஸ் குடுத்து நான் அப்ளை பண்ணிட்டேன்னா, இப்ப எனக்கு வவுச்சர் நம்பர் தெரியாது. ஸோ அதனால வந்து இந்த டேட்ல வந்து நான் வந்து எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணேன். அந்த எக்ஸ்பென்சஸ் உடைய கேட்டகரி வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணிட்டு, நான் அப்ளை குடுத்தேன்னா, அது ஃபில்டர் ஆகி கீழ வந்து ஷோ ஆகும். ஓகே. இப்ப இத வியூ பண்ணி பார்த்தேன்னா, கேஷ் நான் இங்க குடுத்தேன்ல கேட்டகரி, அந்த கேட்டகரியோட ஃபில்டர் ஆகி, இப்போ அந்த டீட்டெயில்ஸ் எனக்கு வந்துருச்சு. அந்த வவுச்சர் நம்பரோட. ஸோ இது மாரியே ஃபில்டர் பண்ணலாம். இல்லன்னா இங்க வந்து இந்த வவுச்சர் நம்பர் வந்து நம்ம தெரிஞ்சதுன்னா, இந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப வந்து அ எப்படி மேனேஜ் பண்றது பார்த்தாச்சு. இப்ப வந்து ஆட் நியூ குடுக்கலாம். ஸோ இப்ப வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, அதுக்காக ஒரு எக்ஸ்பென்சஸ் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஸோ இந்த கேட்டகரில அ ஃபியூவல் ஃபியூவல் எக்ஸ்பென்சஸ் போட்டு எவ்வளோ அமௌண்ட் ஆச்சுன்னா 500. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஆ
ம். நான் வந்து நான் ஃபார் என்னதுக்காக ஃபியூல் எக்ஸ்பென்ஸ் ஆச்சு அப்படின்ட்டு இந்த இடத்துல வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். நான் வந்து லோட் பர்ப்பஸ்க்காக ஆச்சு அப்படி சொல்லிட்டு என்ன அமௌண்ட்டோ அத குடுத்துட்டு, அந்த டேட்டு அண்ட் இந்த ரெஃபர் நம்பர் அது வந்து டிஃபால்ட்டா அங்க இருக்கும். இது நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இது டிஃபால்ட்டா இருக்குது. இன்கேஸ் இது தப்பா இருந்தா ஜஸ்ட் நம்ம டிலே குடுத்துக்கலாம். இப்ப இத வந்து நானு இன்னொரு எக்ஸ்பென்ஸும் எனக்கு ஆச்சு அப்படின்னா, இங்க ஆட் மோர் குடுத்துட்டு, இப்போ வாட்டர் சார்ஜஸ்க்கு நான் இங்க அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து 30 ஃபார் ஸ்டோர். ஓகே. ஸோ இன்னும் ஆட் குடுத்து நம்ம வந்து எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆச்சோ, இது மாரி நம்ம ஆட் குடுத்து நம்ம வந்து புக் பண்ணிட்டே இருக்கலாம் அந்த எக்ஸ்பென்சஸ. இன்கேஸ் இது தப்பா இருந்துச்சா நம்ம ஜஸ்ட் டிலீட் குடுத்தோம்னா, அந்த எக்ஸ்பென்சஸ் மட்டும் டிலீட் ஆயிடும். ஓகே. நான் ஸ்டேஷனரீஸ் வந்து வாங்குன மாரி காமிச்சுக்கிறேன் இந்த இடத்துல. இது வந்து 20 சேம். ம். ஓகே. இப்ப நான் சேவ் குடுத்துக்கிறேன். இல்ல கன்ஃபர்மேஷன் கேட்குது. ஓகே. கன்ஃபர்ம் குடுத்தேன்னா, இந்த இடத்துல வந்து ஆட் ஆகிடும். ஸோ எக்ஸ்பென்சஸ் சேவ்ட் சக்சஸ்ஃபுல்லி. இங்க பார்த்தீங்கன்னா, நான் வந்து 3 ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். இந்த ஆக்ஷன்ல வியூ பார்த்தீங்கன்னா, ஃபியூயல் எக்ஸ்பென்சஸ், வாட்டர் எக்ஸ்பென்சஸ், பெயிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரின்ட்டு 3 இதுவ ஆட் பண்ணியிருக்கேனா, இல்ல 3 அமௌண்ட்டும் சேர்ந்து, இது டோட்டலா தான் இந்த இடத்துல வந்து காட்டுது. இது வந்து தனித்தனியா பார்க்கணும்னா, நம்ம அந்த ஆக்ஷன்ல வியூ குடுத்தோம்னா வந்துரும். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பென்சஸ் அது எப்படி மேனேஜ் பண்றதுக்கான வீடியோ. தேங்க் யூ.